ஹே ஆல், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன். எப்போயும் எழுந்திரிக்கிறத விட ஒரு 7:30க்கெலாம் வந்து ஏஞ்சிட்டு காலையிலே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு வந்து அரைக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு உளுந்து வந்து ஊற வச்சுட்டு படுத்துருந்தேன். காலையில் ஏஞ்சி அரிசி ஊற வச்சுட்டேன். உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டுட்டு பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு எனக்கும் வந்து இஞ்சி போட்டு தண்ணி தான் வந்து குடித்தேன் டயட் இருக்கிறதால. பாப்பாவும் வந்து என் கூடவே ஏஞ்சிட்டா இன்றைக்கி. இதை காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் போய் பாலை குடிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே வந்து உளுந்து வந்து அரைஞ்சிருச்சு. அதை எடுத்து போட்டுட்டு அரிசி வந்து போட்டிருக்கேன். இப்போ அரிசி பட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட ஓடும். அதுக்குள்ளே நம்ம டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி ரோல் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னீர் ரோலு. சப்பாத்தி மாவு வந்து நேற்று பூரி போட்டிருந்தனால அந்த மாவு கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் பன்னீர் பண்ணியிருந்தால அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி ரோல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெறும் வெங்காயம், தக்காளி, டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ் இது மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் டயட் இருக்கிறதால இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறேன். இல்லை நம்ம இதிலே மயோனிஸு எல்லாமே வந்து போட்டு பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. 2 ரோல் தான் பண்ணேன். எனக்கு ஒரு ரோலு, ஹஸ்பண்ட்க்கு ஒரு ரோலு. ஹஸ்பண்ட்க்கு சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் போட்டு சப்பாத்தி சுட்டேன். எனக்கு வந்து எண்ணெய் போடாமல் சப்பாத்தி வந்து பண்ணியிருந்தேன் டயட் இருக்கிறதால. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரோலோட ரெசிபி வந்து நான் அப்புறமா ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டயட் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வந்து ஃபில்லிங்காக இருக்குது. பசிக்கவே இல்லை ரொம்ப நேரம். அது கூடவே வந்து மீதி இருந்த பன்னீரும் சப்போட்டாவும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ரோல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ளே அரிசி போட்டிருந்தால அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே வந்து சாமானுமே கழுவி வச்சுட்டு அரிசி ரெடியான உடனே உளுந்த மாவில் அரிசி மாவையும் சேர்த்து போட்டு கலக்கி ஒரு குண்டான் மட்டும் புளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு குண்டா வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றலான்னு தான் வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போய் இந்த வடைக்கறி தான் வந்து தொட்டுக்க வாங்கிட்டு வந்தார். பாப்பாவுக்கு தோசை ஊற்றி அந்த வடைக்கறியை வச்சு டிஃபனை வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அவளுமே சாப்பிட்டுட்டா. பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டார். சீக்கிரமாக போகிறதால நான் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பாப்பாவுக்கு மட்டும் தனியாக குக்கரில் வந்து அரிசி பருப்பு போட்டு காயெல்லாம் போட்டு அதை குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரசம் வந்து நேற்று ரசம் இருந்தது, அதே சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து கொஞ்சம் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன், அதையுமே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி வேலை. எனக்கு வந்து எனக்கு மட்டும் தனியாக பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணலை எதுவுமே. தோசை மட்டும் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறமா அதை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வேலையை மட்டும் முடித்து வச்சுட்டு வீடு பெருக்க வந்துட்டேன். இன்றைக்கி வீடு பெருக்க வந்ததே வந்து மணி 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் இன்றைக்கி குளிச்சிருந்தேன். எப்பயுமே நான் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி மட்டும் லேட் ஆகிடுச்சு. அதனால் வீடு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்தேன். ஹஸ்பண்டும் வந்து ஒரு 10:45க்கெலாம் வேலைக்கு கிளம்பிட்டார். அப்புறம் பாப்பா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு அவளுக்கு ஒரு 11:30 மணிக்கா வந்து ஸ்நாக்ஸ் வந்து க்ரீன் கிரேப்ஸ் தான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். அவளும் சாப்பிட்டா. அவளை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து மதியத்துக்கு வந்து அந்த சுண்டல்லாம் வேக வச்சுருந்தால அதை வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இந்த சாலட் ரெசிபியுமே நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு கோதுமை தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பாப்பாவுக்கும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் கோதுமை மாவு ஊற்றி கலக்கி தோசை ஊற்றினா எனக்கும் வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆகிடும். நான் தோசைக்கு வந்து காலைல வச்ச வடைக்கறியே வந்து தொட்டுட்டு சாப்பிட்டேன். காலைல வந்து நான் அந்த வடைக்கறி சாப்பிடல. அதனால் மதியம் வந்து அதை தொட்டுக்க வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இனிமேல் தோசை ஊற்ற வேண்டியதான். மாவும் கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 2 தோசை அளவு வந்தது. ஒரு பெரிய தோசை, ஒரு சின்ன தோசை வந்தது. லைட்டாக வந்து ஆயில் வந்து போட்டேன். தோசைகள் வந்து சரியாக எடுக்க வரல கழுவுனதால். அதனால் லைட்டாக ஆயில் போட்டு தான் வந்து நான் இன்றைக்கி தோசை ஊற்றியிருந்தேன். தோசையும் ஊற்றி முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட போயிட்டேன். இந்த கேப்லேயே வந்து பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு தான் வந்து எனக்கு வந்து பண்ண வந்தேனே நான். அதுக்கப்புறம் உட்காந்து திருப்தியாக லஞ்ச் வந்து சாப்பிட்டேன். இந்த சேலட்டோட சாப்பிடும் போது நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. பசிக்கவே இல்லை ரொம்ப நேரத்துக்கு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட ஜாமான்லாம் இருந்தது.
அதையும் இப்போ எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டேன்னா என்னோடய வேலை வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் போயிட்டு பாப்பாவை வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு அப்புறம் மதியம் நான் ரெஸ்ட் எடுப்பேன். வாங்க இப்போ கழுவிட்டு காட்டுறேன். எல்லா ஜாமானுமே கழுவிட்டேன். கிச்சன்லாம் கூட எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஹஸ்பண்ட் இன்றைக்கி வேலைக்கு போனதால் இன்றைக்கி மதியம் நான் சமைக்கல, சிம்பிளாகவே வச்சுட்டேன். அவ்வளோதான் வீடியோ. பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸே போக மாட்டேங்குது. ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.